டிகா ப்ரோ யாரு நீங்க யாரு? நான் யாரா? என்ன தெரியவாடா உனக்கு? தெரியும், உங்களுக்கு தெரியா? தேண்டா இந்த கொஞ்ச நாள் என்ன மறந்துட்டு நான் தாண்டா மினிஸ்டர் சுபைர். அப்பாட்டா சீரி சார், நீங்களா இது? எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? பேசியே இல்லைடா, பேசியே இல்லை, எல்லாம் நீயா செஞ்ச வேலை தாண்டா. அது சொல்கிறேன், 4 மணி செல்ல கொடுத்தே அன்றைக்கு ஓட் பண்ணினேன், ஜனாதிபதி ஆயின்னு எங்களுக்கு ஆப்பு. அது சரி சார், இப்போ எலெக்ஷன் டைம்கள் எல்லாம் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டினுக்கும் அதுக்கும் இதுக்கும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு உங்களை காணத்துக்கே இல்லை. இப்போனா எக்ஸாம் முடிஞ்சா பிறகு புக்கை கையில் எடுத்துக்கூட யாருடா பாடமாக்குற மறுபடி? அது சொல்கிறேன், அது நீ எலெக்ஷன் முடிஞ்சா பிறகு எந்த மறுபடியும் மக்கள்கிட்ட போடுறாங்க. அப்படி செல்ல வாடம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு கேட்டாக்க வெத்துமோ தெரியடா. அதனால கேட்க மக்கள் எல்லாம் கண் முழிச்சிட்டாங்க. எல்லாரோட கண்ணையும் பொட்டையாக்கி வச்சு இதை நாங்கள் மனசியை போட்டு அன்று வந்த உடனே மக்கள் எல்லாம் கண் முழிச்சிட்டாங்க. அதேண்டா உண்மை. இந்த கைமாத்துக்கு எவ்வளோ சாரி சல்லி எடுத்துக்கும் போவாந்தடா அவனுக்கு. கைமாத்துக்கு அவ்வளோ கூட பொருளாதாரம் டவுன் ஆகினால சார். எனக்கு கேட்க பாரு இப்போ பார்லிமெண்ட்டையும் கலைச்சிட்டாங்க. இதுக்கு போகிற பென்ஷனும் இல்லையா? இப்போ வாட போமிட்டு அது கிடைக்கவும் இல்லை, இக்கிய வானத்தையும் எடுத்துட்டாங்க, ஒடிகாடும் இல்லை. அதுதான் எத்த செய்தன்னு யோசிக்கிறா. என்ன இனி இப்போ இப்படியே முந்தியெல்லாம் மரிசி போட்டு இப்படியே கொமிஷன் எடுத்து அப்படியே லைன் பண்ணி கொண்டு நின்ற 2 பிள்ளையும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போகிற. அப்போ ஒய்ஃபுக்கு அகலிங்களை கிளம்ப ஷாப்பிங் போகிறதுக்கு சல்லியோனும் எல்லாத்துக்கும் அந்த வாழ்க்கைக்கு பழகியேடா. இவ்வளோ காலமாக நாங்கள் அரசியல் எல்லாமே பழகியே வீட்டில் குடும்பத்துக்கு எல்லாம் போஞ்சாய்மாருக்கு எல்லாம். இனி இப்போ ஆப்பினி பென்ஷனும் இல்லை, ஆணும் இல்லை, பொடிகார்டையும் எடுத்துட்டானுங்கள். எந்த இதுன்னு யோசிக்க நீ செஞ்ச வேலை தான் நீ. சரி, அப்போ இப்போ நீங்கள் இந்த நல்லா படிச்சுக்கி சுட்டி இந்த சரி ஐடி சரி கோர்ஸ் செய்யலை, இந்த மந்த்ரி இதெல்லாம் முட்டு போட்டு ஐடி கோர்ஸ் இந்த செய்யறதுக்கு வேறு ஜொப் போட்டு செய்யறதுக்கு நான் 8ஆம் ஆண்டே வைத்திக்கு. அப்பாட்டா சரி 8ஆம் ஆண்டா? ஓ படிச்சில்ல, படிக்காமல் லேசாக செய்யலுமான தொழிலேடா. இனி மினிஸ்டர் ஜாப் இனி அதுக்கு போனீங்க அதுதான். அப்போ எனக்கு தெரிஞ்ச டெலிவரி கோர்ஸ் உண்டிக்கு நாங்கள் அதை செய்வோம். பெஸ்ட்டுக்கு நாங்கள் சாமணி ஏற்றி இறக்கி அப்படி கொஞ்சம் மாச்சல் படணும். அது பிறகு பிடிச்சி கொண்ட பிறகு அவ்வளோக்கு இல்லை பார்த்தா நாங்கள் நீங்கள் செய்யும் மாச்சல் பாட்டு வேலை செய்வோம். மேலே வேடா இப்போ வருஷ கணக்காக பார்லிமெண்ட்டில் சும்மா ஈந்து இப்போ மாச்சல் பாடுவோம் மேலடா. அது சொல்கிற படிச்சும் இல்லாமல் மாச்சலும் படாமல் இவ்வளோ நாளாக நாங்கள் சம்பாரித்து இதாக்கத்தில் டேக்ஸ் அடித்து சம்பளத்தை எடுத்துக்கொண்டு ஃபுல்லாக ஆற்றலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா. These nuts.